கோவையில் நிலையை பார்க்கும்போது உண்மையிலேயே மனசு வலிக்கிறது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் முன்பாக கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து பிரேமலதா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தற்போது ஆளும் மத்திய மாநில அரசுகள் மக்களின் குமுறலாக உள்ளது என தெரிவித்தார். புரட்சித் தலைவர் பெயரை வைத்திருக்கும் சிங்கை ராமச்சந்திரன் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று அவர் கூறினார். மிகச்சிறந்து விளங்கிய கோவை நகரம் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கிய கோவையில் சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு வருவதாக பிரேமலதா தெரிவித்தார். மத்திய அரசின் ஜிஎஸ்டி, மாநில அரசின் மின்கட்டண உயர்வால் தொழில்கள் முடக்கப்பட்டுள்ளன என்று கூறிய அவர், சிங்கை ராமச்சந்திரன் வெற்றியை கோவையை மீண்டும் தொழில் நகரமாக்குவார் என்றும் தெரிவித்தார். கோவையில் அனைத்து சாலைகளுமே குண்டும் குழியுமாக காணப்படுகிறது என்றும் போதைப்பொருள் புழக்கம் தலைவிரித்தாடுகிறது எனவும் அவர் கூறினார். புரட்சித் தலைவர் அவர்களுடைய பெயரையே தன் பெயராக கொண்டுள்ளார். அவரை போலவே ஒரு மாபெரும் வெற்றியை இரட்டை இலை சின்னத்திற்கு பெற்று தந்து இன்னைக்கு அவர் மாநில அளவிலே ஐடி பிரிவு செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். கோவை மண்டலம் என்பதே கொங்கு மண்டலம். நான் எப்பொழுதுமே சொல்வேன், இங்க இருக்கின்ற நெருக்கல் எல்லாம் பார்த்தா அந்த அளவு சுத்தமா இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்பரேஷன் இன் தமிழ்நாடுனா அது கோவை கார்பரேஷன் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அளவு ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு நகரமாக இது என்னைக்கு இருக்கிறது. அதே போல இந்த பார்த்தோம்னா கோவையில இன்னைக்கு சிறு குறு தொழில்கள் ஏராளம் ஏழெண்டாங்களாக எத்தனையோ லட்சம் மக்களுக்கு இது வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற ஒரு மாநகரமாக சிறந்து விளங்கியதுதான் நமது கோவை மாநகர். இந்த கோவை மாநகரில ஒரு வெற்றி வேட்பாளராக ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் தரணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன்.